எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை எல்லாம் உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஆனந்தமாக அனுபவித்து வருகிறேன். அதுல கண்ணனுக்கு காதணி விழாவை நம்ம நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஆனந்தமாக கொண்டாடி பூர்த்தி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெண்ணெய் இழைந்த குணுங்கும்னு கண்ணனுக்கு நீராட்டம் வருகிறது. என்னதான் நீராட்டம்ங்கிறது நாம முன்னாடியே அனுபவிச்சுட்டோம். நித்தியானுசந்தானம்னு தினந்தோறும் அனுபவிக்க வேண்டிய பாசுரங்கள்னு பார்த்துட்டோம்னாலும் இப்போ ஒரு தடவை நம்ம கிருஷ்ணனை குளிப்பாட்ட வேண்டாமா? அவனுக்கு பாட்டு காது குத்திட்டு நேரா அப்படியே நீராட்டல ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி நேரா அவனுக்கு தலவாரக்கூடிய பதிகத்துக்கு போயிட்டோம்னா அந்த அனுபவம்ங்கிறது முழுமை பெறாதல்லவா? கிருஷ்ணனை எத்தனை தடவை குளிப்பாட்டினாலும் ஆனந்தம் தான். மீண்டும் ஒருவரை குளிப்பாட்டினா அதை யாரும் நம்ம வேண்டாம்னு சொல்ல போறது இல்லையே. அதனால 2ஆம் பத்து 4ஆம் திருமொழி அந்த நீராட்டல் 10 பாசுரங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த தொடரோடு இணைத்து நாம் அனுபவிக்க உள்ளோம். முன்னாடி நாம நம்மாத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணா எப்படி பண்ணணும், இந்த நீராட்டலை எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு அனுபவித்திருப்போம். இப்ப அப்படியே நம்ம எல்லாரும் கிருஷ்ணனை ஒவ்வொரு ஸ்டேஜா அப்படியே வளர்த்து கொண்டே வருகிறோம். காது குத்தியாச்சு, அடுத்து ஒரு திருமஞ்சனம் நீராட்டம் நடக்கிறது. அது எப்படி நடந்தது? நீராட்டலை தொடர்ந்து மற்ற அனுபவங்கள், அவனுக்கு தலைவாரி விடுவது, அவன் குச்சி எடுத்துன்னு மாடு மேய்க்க போறது, அவனுக்கு பூச்சூட்டல், இதெல்லாம் அனுபவிச்சுன்னு வரும்போது அது கண்ணனுடைய வாழ்வில் நடந்த சம்பவமாக நாம் அனுபவிக்கிறோம். அது ஒரு சுவை, இது ஒரு சுவை. ரெண்டு சுவையும் சுவைப்போமா? சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். இது பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்து 4ஆம் திருமொழி வெண்ணெய் அளைந்த குணுங்கும் என்று தொடங்கக்கூடிய அந்த 10 பாசுரங்கள். இதை நீராட்டல் பதிகம் என்றே சொல்வார்கள். ஏன் நீராட்டல் பதிகம் பேருங்கிறத பின்னாடி சொல்றேன். இப்போ மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். அற்புதமான காட்சி. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லோரும் ரசிக்கக்கூடிய காட்சி. என்னன்னா, பெரியாழ்வார் யசோதையின் தன்மையிலே இருக்கிறார். கண்ணனுடைய தாயான யசோதையின் தன்மை, கண்ணன் மீது உள்ள காதலால், பாசத்தால், பரிவால், அன்பால், பக்தியால் பெரியாழ்வாருக்கு யசோதையின் தன்மை வந்துருத்து. இப்போ யசோதையாக தாயாக இருக்கார் பெரியாழ்வார். அவர் முன்னாடி குழந்தை கிருஷ்ணன், குட்டி கண்ணன், பாலகிருஷ்ணனாக கண்ணபிரான் இருக்கான். இப்ப பெரியாழ்வார்கிய அந்த யசோதை இந்த குழந்தை கிருஷ்ணனை குளிக்கவான்னு கூப்பிடுறான். நம்ம கிருஷ்ணன் அவ்வளவு ஈஸியா வருவானா? வரமாட்டேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். யசோதையோ குளிக்கவான்னு கூப்பிடுறா. இப்ப யசோதை யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வாராகிய யசோதை குளிக்கவாடான்னு பிடிச்சி இழுத்தா இவனோ வரமாட்டேங்கிறான். யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மத்தியில பெரியாழ்வாராகிய யசோதை பாட்டு பாடி கிருஷ்ணனை நீராடவா என்று அழைக்கிறாள். இப்படி நீராட அழைப்பதாலே நீராட்டல் பதிகம். ஒவ்வொரு பாசுரமும் பாருங்கள், நீராட வாராய், நீராட வாராய், நீராட வாராய் என்று பகவானை நீராட வருவதாக அழைக்கும்படி இருக்கும். அதனாலதான் இந்த பதிகத்துக்கே நீராட்டல் பதிகம் என்று பெயர். அதுல முதல் பாசுரம் வெண்ணெய் அளைந்த குணுங்கும் பாசுரத்தை பார்க்க போறோம். இதுல யசோதை கிருஷ்ணன்ட்ட சொல்றாளாம், வர்றா உன் உடம்பெல்லாம் ஒரே வெண்ணெய் வாசனையா இருக்கு. ஏன்னா வெண்ணெய உடம்பெல்லாம் நீ பூசின்னு இருக்க. இன்னொரு புறம் விளையாடி புழுதி வேற படிஞ்சிருக்கு. இத்தோட நீ இருந்தா நன்னா இருக்காது. அதனால நீ நீராடுவதற்காக எண்ணெய் காப்பு, எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக எண்ணெயும் வச்சிருக்கேன். அந்த எண்ணெயெல்லாம் நீங்குவதற்காக புளிக்காப்பு, அந்த புளிக்காப்பால் தேய்த்து அந்த எண்ணெயை நீக்குவதற்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்சம் நீராட வாடான்னு சொல்லி யசோதை கிருஷ்ணனை அழைக்கிறாளாம். அதனால்தான் இந்த நீராட்டல் பதிகத்தை நம் இல்லங்களிலும், இப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சால கிராம வடிவிலோ விக்கிரக வடிவிலோ பெருமாள் இருக்கார், அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்றோம்னா இந்த நீராட்டல் 10 பாசுரங்களையும் சேவிச்சு நம்ம திருமஞ்சனம் பண்ணோம்னா அந்த அனுபவமே தனி ஆனந்தம். நம்மாத்துக்கு குழந்தையா கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து நீராட வாடான்னு கூப்பிட்டு, அவருதான் சாமான்யமா கிருஷ்ணன் வரமாட்டானே, அதனால கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து மல்லு கட்டித்தான் நீராட வைக்கணுமா. ஏன்னா நம்ம வீட்டுல உள்ள சாமானிய குழந்தையே குளிக்கவான்னா அவ்வளவு ஈஸியா வராது. நம்ம கிருஷ்ணனோ விஷமத்துக்கே பெயர் போன விஷமக்கார கண்ணன், அவ்வளவு ஈஸியா குளிக்க வந்துருவானா? அப்போ உன்னை குளிப்பாட்ட காத்திருக்கிறேன், நீராடவா நீராடவான்னு கூப்பிட்டாதானே வருவான். இவன் வெத்தலை பாக்கு வச்ச கூப்பிட்டா கூட வரமாட்டான். யசோதை எப்படி கூப்பிடுறான்னு பாத்துருவோமா? உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். அற்புதமான காட்சி. இப்ப பெரியாழ்வார் மட்டும் யசோதையின் ஸ்தானத்துல இல்ல, நாம் ஒத்தொத்தருமே இப்போது யசோதையாக மாறிக்கொள்கிறோம். நம்மாத்து பெருமாள் அல்லது நம்மூர் பெருமாளையே கண்ணபிரானாக நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை கோவில்ல போய் திருமஞ்சனம் சேவிச்சாலும் அவசியம் மனசுக்குள்ள, வெளியில சொல்றதுக்கு சில இடங்கள்ல அனுமதிப்பார்கள், அனுமதிக்க மாட்டார்கள், அதுக்குள்ளெல்லாம் நாம போக வேண்டாம்.
மனசுக்குள்ள சொல்றத யாரால தடுக்க முடியும்? அடுத்த தடவை கோவில்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது உள்ளூர இந்த பாசுரங்களை சேவிச்சுண்டு நம்மாத்து குழந்தையா பகவானை கருதி நீராடவான்னு கூப்பிட்டு பாருங்கோ, ஒரு தனி ஆனந்தமே கிடைக்கும். அதுதான் இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்னு அனுபவிக்கிறோம்னா அந்த பகவத் அனுபவம்ங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது எங்கன்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல தான். அப்ப தயாராயிட்டாளா? மனத்திரையில காட்சி, நம்மூர் பெருமாள் நம்மாத்து பெருமாள் குழந்தை கிருஷ்ணனா வந்துட்டார். நாம எல்லாரும் பெரியாழ்வாரோட சேர்ந்து யசோதையா மாறிட்டோம். இப்ப நீராட கூப்பிடுவோமா? கிருஷ்ணா குளிக்கவா, நீராடவா என்று அழைக்க போகிறோம். 2ஆம் பத்து 4ஆம் திருமொழி முதல் பாசுரம். வெண்ணை அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். வெண்ணை அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். யசோதை கிருஷ்ணனை கூப்பிடுறா, ஏ கிருஷ்ணா இங்க குளிக்க வாடான்னா. கிருஷ்ணன் சொன்னா, அதெல்லாம் வரமாட்டேன், எதுக்காக குளிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லைன்னா. யசோதை சொன்னா, இல்லடா உன் திருமேனி கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அதனால குளிக்கணும் தான். என்னது, என் திருமேனியில் அழுக்கா, எப்படி வந்ததுன்னு கேட்டான். அதுக்கு தான் யசோதை சொல்றாளாம், வெண்ணை அளைந்த குணுங்கும். நீ வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்ட இல்லையா, வெறுமன கையால வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, நீ என்ன பண்ற, வெண்ணெய் அளைந்த, அளைதல் அப்படின்னா கையால அப்படியே கலக்கிறது. கிருஷ்ணன் திருமங்கை ஆழ்வார் பாடுறார், தாரார் தடந்தோள்கள் உள்ளடவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி. அதாவது கையை உள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டு அந்த வெண்ணெய் அப்படியே மிக்ஸ் பண்ற மாதிரி கலக்கி. அதாவது அளைதல் அப்படின்னா துழாவுதல், கலத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. வெண்ணெய் அளைந்தன்னா கையை விட்டு அந்த வெண்ணெயை கலக்கி கலக்கி. அதாவது ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ நேரா சாப்பிட மாட்டாளாம், அதை போட்டு கலக்கி கையில அப்படியே உருட்டி எல்லாம் பண்ணி. சில பேர் இந்த காஃபின்னு ஒன்று சாப்பிட்றா பாருங்க, அடி எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சாப்பிட்றவா என்ன பண்றா, அந்த டம்ளர் அப்படியே கையில உருட்டி 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 அந்த காஃபியை அனுபவிச்சு சாப்பிட்றா இல்லையா. இவனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வெண்ணெயை கையால அலப்பி அலப்பி அலைந்து அலைந்து கலக்கி கலக்கி. அதனால என்னாச்சுன்னா வெண்ணெய் அலைந்த குணுங்கும். குணுங்கு அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். இந்த வெண்ணெய் வாசனை, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களால் வரக்கூடிய வாசனைக்கு குணுங்குன்னு பேரு. அதனால சொல்றாளாம், அதை பாடுறா, நீ வெண்ணைய கலக்கி கலக்கி குணுங்கும் உன் திருமேனி முழுக்க வெண்ணெய் வாசனை தான் இருக்கு. இப்போ கிருஷ்ணன் கையில வெண்ணெய் இல்லாம இருக்கலாம், கரண்டா அவன் வெண்ணெய் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா கிருஷ்ணன் கிட்ட போனாலே வெண்ணெய் வாசனை வந்துடுறதாம். அதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிப்பாராம், அந்த வெண்ணெய் திருடின கிருஷ்ணன் தான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா பள்ளி கொண்டு இருக்கார். அதனாலதான் திருவரங்கநாதன் பக்கத்துல அவர் திருவாய்க்கு அருகில போய் பாருங்க, வெண்ணெய் வாசனை வரும்னு பராசர பட்டர் சாதிப்பாரும்பா. அப்ப யசோதை சொல்றா, எப்ப பார்த்தாலும் உன் கிட்டக்க வந்தாலே வெண்ணெய் வாசனையா இருக்குடா, ஏன்னா உடம்பு முழுக்க பூசின்னு இருக்க போல இருக்கு, அதனால வெண்ணெய் அளைந்த குணுங்கும், அந்த வெண்ணெயை கலக்கி கலக்கி உன் திருமேனியில ஒரே வாசனையா இருக்கு, அதனால நீராடவா, குளிச்சாதான் இதெல்லாம் போகும்னா. நம்மால் சும்மா இருப்பானா? கிருஷ்ணனை போல பேச முடியுமா? அவன் சொன்னா, நல்ல வாசனை தானே, நாமெல்லாம் ஆயர்கள், பசுமாட்டு வாசனை வெண்ணெய் வாசனை தயிர் வாசனை தானே நம்ம மீது வரும், வேற என்ன வாசனை வரும், சென்ட் வாசனையா வரும், இதெல்லாம் நல்ல வாசனை தான், இது இருந்தாதான் நான் ஆயன் என்று தெரியும், அதுக்கெல்லாம் குளிக்க மாட்டேன்னா. யசோதை சொன்னா, அது மட்டும் இருந்தா பரவாயில்லடா, வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு, நீ வெண்ணைய திருமேனியில பூசிண்டு அத்தோட விளையாட போன இல்லையா, விளையாடு, நீ விளையாடியதால் ஏற்பட்ட புழுதியும். அப்படி வாசல்ல போய் குழந்தை விளையாடி மண்ணுல புரண்டா அந்த புழுதி மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த புழுதியும் கொண்டு, அந்த புழுதி எல்லாம் வெண்ணையோட ஒட்டின்னு இருக்கான். வெண்ணெய்ங்கிறது ஏற்கனவே ஸ்டிக்கி ஐட்டம், அந்த வெண்ணெய்க்கு மேல மண்ணு ஒட்டிண்டா என்ன ஆகும், அதனால சாதாரணமா தேய்ச்சா கூட இனிமே இந்த மண்ணு போகாதுடா, நீ பாட்டுக்கு உடம்புல வெண்ணெய பூசிண்டு அத்தோட மண்ணுல உருண்டு விளையாடி விளையாடு புழுதியும் கொண்டு, அந்த புழுதி என்பது இந்த வெண்ணையோடு சேர்ந்து படிந்திருப்பதாலே உன் திருமேனில நன்னா ஒட்டின்றுத்து, அதனால சொல்றத கேளு, நீ நீராடித்தான் ஆக வேண்டும், வெண்ணையும் மண்ணும் கலந்து உடம்புல எப்படி எல்லாம் படிஞ்சிருக்கு பாரு அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னான், அவ்வளவுதானம்மா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு. பாருங்க, நம்ம பார்த்து குழந்தை மாதிரியே சாக்கு சொல்றான், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுமா, நாளைக்கு குளிச்சுக்கலாமேன்னா. யசோதை கேட்டா, ஏண்டா நாளைக்கு குளிக்கிறதுன்னா, திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். அப்ப இன்னைக்கு இரவு படுக்கையில இந்த வெண்ணெய் புழுதியோடயே சேர்ந்து படுத்துக்கலாம்னு நினைச்சிட்டியா, நான் விட மாட்டேன்டா. திண் என, திண்ணுனா நிச்சயமாக அர்த்தம், திண் என நிச்சயமாக, இவ்விரா, இரான்னா இரவு பொழுது,
இவ்விரான்னா இன்றைக்கு இரவு, நிச்சயமாக திண்ணென இவ்விரா இன்றைக்கு இரவு உன்னை கிருஷ்ணா உன்னை தேய்த்து கிடக்க, இந்த வெண்ணையையும் புழுதியும் அப்படியே படுக்கையில் தேய்த்தபடி உன் உடம்புல இருக்கிறதோட இல்லாம பெட் மேல ஏறி படுத்து அதில் தேய்த்து கிடக்க, இந்த அழுக்கு புழுதி வெண்ணெய் வாசனை எல்லாத்தையும் படுக்கையிலையும் தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். ஒட்டேன் அப்படின்னா அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்ப திண்ணென நிச்சயமாக இவ்விரா உன்னை இன்றைக்கு இரவு உன்னை தேய்த்து கிடக்க, இந்த வெண்ணையையும் புழுதியும் படுக்கையில தேய்ச்சி கிடக்கிறதுக்கு நான் ஒட்டேன். உங்க அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பொறுப்புள்ள அம்மா தெரியுமோ அப்படின்னா. கிருஷ்ணன் பார்த்தான், என்ன சொன்னாலும் அம்மா ஏதோ ஒண்ணு கவுண்டர் அடிச்சுட்டே இருக்காளே. அதனால சொன்னான், அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, விளையாடிட்டு வந்துடுறேன், நீ குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வை. பாருங்க இவன் என்னென்னலாம் சொல்லி சமாளிக்கிறான்னு. குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் போய் ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு வந்துட்டுமான்னா. யசோதை சொன்னா, பாரு இந்த பேச்சுக்கே இடம் இல்ல, எல்லாம் தயாரா வச்சிருக்கேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நீ தேய்த்து குளிப்பதற்கான எண்ணெயோட வந்துட்டேன். ஏன்னா நீ பூசின்னு இருக்கிய இத்தனை அழுக்கு, இதெல்லாம் போறதுக்கு வெறும்ன குளிச்சா போதாது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் போகும், அதனால எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். கிருஷ்ணன் விடுவானா, அம்மா எண்ணெய் தேய்ச்சி நான் குளிக்க மாட்டேம்மா, அப்புறம் அந்த எண்ணெய் உடம்புல படிச்சுடுமே. அவன் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரன்னு, வெண்ணெய் தான் ஒட்டிக்குமா, வெண்ணையோடு புழுதி தான் ஒட்டிக்குமா, எண்ணெயும் தானே ஒட்டி கொள்ளும், எண்ணெயும் ஒட்டும் வெண்ணையும் ஒட்டும். அப்ப நீ எண்ணெயை மேல தேய்ச்சி விட்டேன்னா திரும்ப போய் நான் புழுதியில விளையாடினேன்னா அந்த ஸ்டிக்கி ஆயில்ல மண்ணெல்லாம் ஒட்டிக்காதான்னா. யசோதை சொன்னா, நான் உன்னோட கெட்டிக்காரி, நான் உனக்கே அம்மா எண்ணெய் புளிப்பழம் கொண்டு, அத்தோடு புளிப்பழம் கொண்டு வந்துட்டேன். புளிப்பழம்னா புளிக்காப்பு, இந்த புளி தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, புளிக்காப்பு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா முதல்ல உனக்கு எண்ணெய் காப்பு சாத்தி தீர்த்தமாட வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் நீங்குவதற்காக அதுக்கப்புறம் புளிய போட்டு நான் தேய்ச்சிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஜம்முன்னு போய் விளையாடலாம், வெண்ணெய் திருடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால இப்ப நான் எல்லாத்துக்கும் தயாரா வந்துட்டேன்டா. எண்ணெய் புளிப்பழம் கொண்டு, முதலில் தேய்த்து நீராட எண்ணெய் காப்பும் அந்த எண்ணெயை நீக்குவதற்காக புளிக்காப்பும் எல்லாம் கொண்டு வந்து இங்கு நீ நீராட வேண்டிய இந்த இடத்துல எத்தனை போதும், எத்தனை போதும்னா ரொம்ப நேரமா, எவ்வளவு நேரமா நான் நின்றுட்டு இருக்கேன், எத்தனை போதும் இருந்தேன், போது என்றால் பொழுது நேரம், எத்தனை போதும் இருந்தேன். ஏடா நான் ரொம்ப நேரமா நின்று உங்ககிட்ட கெஞ்சின்னு இருக்கேன். இவன் பாருங்க இவன் சொன்ன டைலாக் கொஞ்சம் டூ மச் தானே, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவே விளையாட்டு வரேங்கிறானா. ரொம்ப நேரமா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானடா நான் காத்துட்டு இருக்கேன், எத்தனை போதும் இருந்தேன், நீ வருவியா வருவியான்னு நான் தாண்டா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், அதனால சொன்னா கேளு நீ வான்னா. கிருஷ்ணன் பார்த்தான், இல்லம்மா நீ வந்து என்னை பிடிச்சி கூட்டுன்னு போ, நானா வரமாட்டேன், நீ பிடிச்சி என்னை நீராடும் இடத்துக்கு அழைத்து வாங்கினா. அப்போ யசோதை சொல்றா, இல்லடா உன்னை என்னால பிடிக்க முடியாது, நன்னல் அரிய பிரானே. நன்னல்னா போய் கிட்டுதல் பிடித்தல்னு அர்த்தம். நன்னல் அரியனா பிடிப்பதற்கு அரியவனான பிரானே. பிரான் என்றால் பேருதவி செய்யக்கூடிய தெய்வம்னு அர்த்தம். யார் ஒருத்தர் நமக்கு பெரிய உதவி செய்யக்கூடிய தெய்வமோ அவரைத்தான் பிரான் என்பார்கள். நன்னல் அரிய பிரானே, உன்னை நான் வந்து பிடிக்க முடியாதுடா. ஏன்னா யாருமே நம் முயற்சியால் பகவானை எட்டி பிடிக்க முடியாது, அவனுடைய அருளால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும். நம் முயற்சியால் பகவானை போய் பிடிக்க முடியுமா? ஏன்னா நீ யாரு? நாரணா, நீ நாராயணன் சர்வேஸ்வரன்பா. அதனால உன்னை நன்னல் அரிய பிரானே, நான் வந்து உன்னை பிடிக்க வேண்டும் என்றால், நாம் வந்து நண்ணுவது எட்டி பிடிப்பதென்றால் எங்கள் போன்றவர்களுக்கு அரிய பிரானே, ரொம்ப அரியவன், உன்னை சென்று கிட்டுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அருமையானது, அரியதுன்னு அர்த்தம். அரியது என்றால் ஈஸி இல்ல, வெரி டிஃபிகல்ட், வெரி ஹார்ட் டு கெட்னு அர்த்தம். அப்ப நான் உன்னை தேடி வருதுங்கிறது கஷ்டம். அப்ப நாரணா, நாராயணனாக இறைவனாக இருப்பவனே, நீராட வாராய், நீயா எங்களை தேடி வந்தா தாண்டா உண்டு. அதனால நீராட, இப்போது ஸ்நானம் செய்வதற்கு, திருமஞ்சனம் கண்டருள்வதற்கு, நீராடுவதற்கு வாராய், நீதான் தேடி வரணுமே ஒழிய என்னால வந்து உன்னை பிடிக்க முடியாதே. நன்னல் அரிய பிரானே, நான் வந்து என் முயற்சியால் உன்னை பிடிப்பதுன்னா கஷ்டம், நாரணா நீராட வாராய், நீ வந்துட்டேன்னா ஈஸி. இதத்தான் ஆச்சாரியர்கள் சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுக்கிறா. இந்த உபதேச முத்திரை, ஞான முத்திரை, சின்முத்திரைங்கிறோமே, இதுக்கு பல விளக்கங்கள் உண்டு. அதுல ஒரு விளக்கம் மட்டும் அடியேன் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஆள்காட்டி விரலையே நகர்த்தாம கட்ட விரலை மட்டும் மேல தூக்கி பாருங்க, இந்த முத்திரை வராது. கட்ட விரலையே நகர்த்தாம ஆள்காட்டி விரலை மட்டும் இறக்கி பாருங்க, இந்த முத்திரை வந்துடுறது. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. ஜீவாத்மா எவ்வளவு போய் தொடணும்னு ட்ரை பண்ணாலும் பரமாத்மாவை தொட முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் உண்டு. அப்போ நன்னல் அரிய பிரானே, நான் உன்னை நண்ண வேண்டும் என்றால் கஷ்டம். நாரணா நீராட வாராய், நீ நீராட வந்துட்டேன்னா
ஈஸி. அதனால் நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய், என்னால உன்னை எட்டி பிடிக்க முடியாதுப்பா, நீ நீராட வா. இது பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் பாடுவதால் அவருக்கு நாராயணன் தான் கிருஷ்ணன் நன்னா தெரியும். அதனால ஸ்பஷ்டமாவே பாடுறார் நாராயணா நீராடவான்னு. அதுதான் இந்த முதல் பாசுரம். அப்போ அப்படியே மனத்திரையில் பாருங்கள், நாம எல்லோரும் கிருஷ்ணனை அழைக்கிறோம். வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். வெண்ணெயை அலைந்து அதை கலக்கியதால் ஏற்பட்ட அந்த வாசனையோடு, அந்த வெண்ணெய் மீது நீ விளையாடும் போது படிந்த அந்த புழுதியோடு, இப்படியே நீ இன்று இரவு படுக்கையிலே தேய்த்து கொண்டு கிடந்தால் அதற்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நிச்சயமாக அதை நான் ஏற்க மாட்டேன். அதனால நீ நீராடுவதற்கான எண்ணெய் காப்பும் அந்த எண்ணெய் காப்பை நீக்குவதற்கான புலிக்காப்பும் தயார் செய்து ரொம்ப நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் முயற்சியால் கிட்டுவதற்கு அரியவனான எம்பெருமானே, உன் அருளால் என்னை தேடிவா, நீராடவா என்று கிருஷ்ணனை அழைக்கிறாள். அதுதான் வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் விட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். இதுக்கு அப்படியே ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, I won't let you sleep tonight on bed with the smell of butter and smeared dust on your body. I have brought oil and tamarind for your bath. O Narayana, who is difficult to be attained, please come to me to have your bath. என்று யசோதை கிருஷ்ணனை கூப்பிட்டுட்டா. இவன் அவ்வளவு சாமான்யமா வருவானா? ஒரு பாட்டுக்கு வரக்கூடியவனா? பெரியாழ்வார் திருவாயிலேருந்து பல பாட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறானே. அதனால அடுத்து என்ன பண்ணா, எப்படி பாட்டு வாங்கினா, வந்தானா இல்லையா, அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். எண்ணெய் புலிப்பழம் கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன், எண்ணெய் புலிப்பழம் கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட